அனைவருக்கும் வணக்கம். 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். லிச்சி ஃப்ரூட் இது. இந்த பழத்தை வந்து நம்ம ஜூஸ் போட்டுடலாம். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓடு காஞ்சா கூட அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அருமையான இது மேலே ஓடு தான் காஞ்சிருக்கும், பழம் மட்டும் சூப்பராக இருக்கும். 10 நாள் 20 நாள் வச்சோன்னா நல்லா தாங்கும் பழம். அந்தளவுக்கு பழம் நல்லாயிருக்கும் பழம். இந்த பழம் தோலை உரிச்சிட்டு உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம ஜூஸ் போட்டுலாம். எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. லிச்சி ஃப்ரூட் இது இல்லைங்களா. இப்போ தோலை உரிச்சிடலாம். இப்போது இந்த பழம் வந்து பாருங்கள், தோலை வந்து உள்ளே வந்து பழம் நல்லா தான் இருக்கும். இந்த தோலை வந்து இந்த ஓடு போல் வரும் சரிங்களா. அப்படியே எல்லாத்தையும் உரிச்சிட்டு உள்ளே அந்த கொட்டை அளவு தனியாக இருக்குது, அந்த கொட்டையும் தனியாக இருக்கும். உள்ள எல்லா பழத்தையும் வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஊரில் வந்து புளியாமரம் தோல் ஊறிப்போம் இல்லைங்களா, அதே போல் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த புளியாமரம் தோல் வந்து உரிச்சா எப்படி வருதோ அவள் தான் தெரியும். இந்த தோலை வந்து க்ளீனாக எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு இந்த மறுபடியும் அந்த கொட்டை உள்ளே வந்து கொட்டை பாருங்க காட்டும் பாருங்கள். உள்ள கொட்டை தெரியுதுங்களா, கருப்பாக கொட்டை இருக்குது. இந்த பழத்தை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். நம்ம நொங்கு வந்து உரிச்சு அப்படி இருக்கும், அது மாதிரி தான் கலரில் நொங்கு கலர் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பழத்தை மாதிரி எடுத்து ஒரு ஜாரில் போட்டு க்ளீன் நல்லா ஜூஸ் போட்டுடலாம். ஓகேங்களா. இதான் இந்த பழம் வந்து அப்படியே உரிச்சிட்டு அப்படியே பார்த்து அப்படியே சாப்பிடலாம். இந்த கொட்டையை மட்டும் எடுத்தோம்னா இந்த மேல் பகுதியில் தான் அந்த சேத பகுதி இருக்குது, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்ம வேணுன்னா நீங்கள் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படி தான். இந்த வாழ்ந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா தாங்க, நல்லா பழம் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒரு ரெசிபிகளை கூட செய்யலாம். இப்போ டைம் இல்லை, ஒன்லி ஜூஸ் மட்டும் போட்டு காமிக்க அப்படின்னு பாருங்கள். தோலை வந்து க்ளீனாக உரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஜூஸை போட்டுருவோம். ஓகே. இப்போ லிச்சி இது ஃப்ரூட்டு நல்லா உரிச்சாச்சு. இந்த கொட்டை, இந்த கருப்பாகிற கொட்டையெல்லாம் க்ளீனாக இப்போ எடுத்து தான் ஜூஸ் போட போகிறோம். இப்போ அவங்க உரிச்சா இது மாதிரி ஒரு தோல். இந்த தோலை பார்த்தா உங்களுக்கு தெரியுது, அந்த தோல் இந்த புளியான் தோல் மாதிரி தான் இருக்கும். அப்படியே உரிச்சிட்டா க்ளீனாக வந்துடும். இப்போ நம்ம இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக ஒரு ஜூஸ் போட்டுடலாம். ஓகேங்களா. இந்த கொட்டையை எடுத்து இந்த சேத பகுதி மட்டும் எடுத்து நொங்கு மாதிரி தான் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா. லிச்சி ஃப்ரூட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து சர்க்கரை வந்து போட்டு 100 கிராம் சர்க்கரை போட்டிருக்கோம். 2 கிளாஸ் அளவுக்கு போட போகிறோம். 1/4 கேஜி பார்த்து தான் உரிச்சு எடுத்துருக்கோம். ஆனால் ஒரு ரிஸ்க்கு தான் இது. இந்த தோலை ஒரு முறை உரிச்சு எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த கொட்டையெல்லாம் ஒரு முறை உரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது. கொஞ்சம் லேட்டாகும் ஜூஸ் போடுறதுக்கு. க்ளீனாக அதை உரிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து மருத்துவ குணம் கொஞ்சம் அதிகம் நிறையவே இருக்குது. ரொம்ப நல்லது குடிச்சிங்கன்னா. இந்த ஃப்ரூட் வந்து எல்லாத்தையும் சில வில்லேஜிங்கில் சில இடத்துல கிடைக்காது, அந்த சிட்டிங்கில் வந்து எல்லாத்தையும் கிடைக்கிது. இது வந்து 1 கிலோ வந்து 120 ரூபா சொன்னாங்க. 1/4 கேஜி வாங்கிட்டு வந்தோம். 1/4 கேஜி ஒரு 30 ரூபா தான் ரேட்டு. இது வந்து இந்த 1/4 கேஜி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜூஸ் வரைக்கும் போடலாம். ஓகேங்களா. இது வந்து பழம் கட்டியாக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். ஜூஸ் போட்டிங்கன்னா இது வந்து அப்படி இதை போட்டலாம். இதில் போட்டு ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு 1 கிளாஸோ இல்லை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா 2 கிளாஸ் ஜூஸ் கரெக்டாக வந்துடும். மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். இப்போது எப்படி பார்த்தீங்களா, இந்த வரைக்கும் ஓடு கொட்டை வந்து கருப்பில் இருக்கும். இன்னும் ஜூஸை போட்டுடலாம். இது வந்து ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் சக்கரை போட்டு பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிர்ச்சி வந்து இன்னொரு மாதிரி ஓட வச்சுட்டு அப்படியே கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க, சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 கிளாஸ் வந்துருச்சுங்க. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 1/4 கேஜி பழம், 100 கிராம் சர்க்கரை. 3 கிளாஸ் வரலையா, 2.5 கிளாஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ஜூஸ் அப்படியே குடிச்சு பார்த்தலாம் அடிக்குதுன்னு. ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டான அதிக மருத்துவ அந்த லிச்சி ஃப்ரூட் ஜூஸ் போட்டாச்சு. இப்போ அப்படியே குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் அடிக்குதுன்னு. ஜூஸ் குடிச்சிடலாங்களா. லிச்சி ஃப்ரூட்டு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. கொஞ்சம் ரஸ்க்கு இதை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டை உரமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஜூஸ் பண்ணால் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த பூராத்தையும் குடிச்சிட்டு இந்த ஜூஸ் போடுறதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதேபோல் நீங்களும் ஜூஸ் போடுங்க, குடிங்க, குடிச்சு பார்த்துட்டு கமலோட டேஸ்ட் வந்து இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க. இந்த ஜூஸை நம்ம உரிச்சிட்டு இந்த கொட்டையை எடுத்தால் அப்புறம் ஜூஸ் கட் பண்ணுறோம். இந்த கொட்டை எடுக்கல அப்படின்னா லைட்டாக மிக்சியில் கூட ஒரு வச்சு பாருங்கள். அந்த கொட்டை மசியாத அளவுக்கு
முடிஞ்சால் போட்டு வடிகட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அது எப்படி போடுறத காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஜூஸை அடிக்கடி குடிங்க, எல்லாருக்கும் நல்லது. ஓகே, வாரத்துக்கு 1 முறை 2 முறை 3 முறை எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் பார்த்து குடிச்சிக்கலாம். ஸோ